தீபாவளி பண்டிகையானது அக்டோபர் 20 திங்கட்கிழமை கொண்டாடப்பட இருக்கின்றது. முழுக்க முழுக்க தீபாவளி பண்டிகைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் இருந்து அதிகப்படியான மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள். அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய பல லட்சமான மக்கள் தற்போது அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பல்வேறு தொழில்கள், வேலை, அதே போன்று கல்லூரி என படிப்பு என அதிகப்படியான மக்கள் சென்னையில் அதிகம் வசித்து வருகிறார்கள். இவர்கள் அனைவருமே தற்போது தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்தின் காரணமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக சென்னை எழும்பூர், அதே போன்று சென்னை சென்ட்ரலில் இருந்து பல்வேறு ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக 147 சிறப்பு ரயில்கள் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களுக்கு தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. தீபாவளிக்கு என்று மட்டும் சிறப்பு ரயில்கள் என்பது பல ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை சென்ட்ரலை பொறுத்தவரை தற்போது பயணிகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே எல்லா ரயில் நிலையங்களிலும், குறிப்பாக சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை அதிகப்படியான கூட்டம் என்பது அதிகமாக இருக்கும். தற்போது நடப்பாண்டை பொறுத்தவரை இன்றைய தினம் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டு வருகிறது. இருப்பினும் நேரம் செல்ல செல்ல அல்லது நாளைய தினம் இன்னும் அதிகப்படியான பயணிகள் ரயில் நிலையத்தை நோக்கி வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஒருபுறம் தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை மட்டுமின்றி பல்வேறு நகரங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் என்பது ஒருபுறம் இயக்கப்பட்டு வருகின்றன. அதிகப்படியானவர்கள் பேருந்துகளில் பயணம் செய்வதன் காரணமாகவும் ரயில் நிலையத்திற்கு குறைவான மக்களே வரக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. குறிப்பாக ரயில் நிலையத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களுக்கு ரயில்கள் என்பது தெற்கு ரயில்வே சார்பில் இயக்கப்பட்டு வருகின்றது. சென்னை சென்ட்ரலை பொறுத்தவரை திருவனந்தபுரம், அதேபோல மங்களூரு, கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும், அதே போன்று கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் இந்த ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை பயணிகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது. அதே நிலையில் இங்க இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸ் அவர்கள் வந்துட்டு பல்வேறு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது வெடிக்கக்கூடிய எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், அதே மற்றும் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பட்டாசுகள் போன்ற வெடிப்பொருட்கள் எதுவும் பயணிகள் வந்துட்டு ரயில்களில் கொண்டு செல்கின்றனரா என்பதை சோதனை செய்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ரயில்களில் இது போன்று தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்வதால் பாதுகாப்பற்ற முறையில் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே துறை சார்பில் பல்வேறு இந்த சோதனைகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது ரயில்வே காவல்துறையினர் அந்த சோதனை செய்து வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் நிர்மல் நேரலையில் காண்பித்து வருகிறார். தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலமாக அவ்வப்போது வந்துட்டு பொதுமக்களுக்கு, வரக்கூடிய பயணிகளுக்கும் அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது வெடிப்பொருட்களை கொண்டு செல்வது பாதுகாப்பற்றது, அது தவறானது எனவும், அப்படி மீறி வெடிப்பொருட்களை கொண்டு பட்டாசு போன்ற பொருட்களை கொண்டு சென்றால் அவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும், அதே போன்று சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என தற்போது ரயில்வே துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் இங்கு ரயில்களுக்காக வருவார்கள். அவர்களுக்கு புரியும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி என 3 மொழிகள்ல வரக்கூடிய பயணிகளுக்கு இந்த ஒலிபெருக்கி மூலமாக பட்டாசுகள் கொண்டு செல்வது தவறானது என்பதை குறித்து அறிவுறுத்தல்கள் என்பது கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று சோதனைகள் என்பதும் அதே போன்று செய்யப்பட்டு வருகிறது. வரக்கூடிய ஒவ்வொரு பயணிகளுடைய பேக், அவர்கள் கொண்டு வரக்கூடிய பைகளை வந்துட்டு முழுவதுமாக திறந்து பார்த்து அதில் பட்டாசுகள் ஏதும் இருக்கிறதா என்பதை காவல்துறை சார்பில் தற்போது சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை நாளைய தினம் இன்னும் அதிகப்படியான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட ஒரு முக்கியமான பண்டிகைகளுக்கு லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலிருந்து வெளி ஊர்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு புறப்பட்டு செல்வார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு என்று சிறப்பு பேருந்துகள், சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வரும். தற்போது இயக்கப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில்கள் என்பது சென்னை சென்ட்ரலில் இருந்து ஓரிரு ரயில்களும், அதே போன்று எழும்பூரில் இருந்து புறப்படக்கூடிய மாவட்டங்களுக்கு என ஓரிரு ரயில்கள் மற்றும் தாம்பரத்தில் இருந்து அதிகப்படியான சிறப்பு ரயில்கள் என ஒட்டுமொத்தமாக 147 ரயில்கள் என்பது நடப்பாண்டு தீபாவளி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை இயக்கப்படுகின்றன. அது சென்னை மட்டுமின்றி கன்னியாகுமரியாக இருக்கட்டும், திருநெல்வேலி இல்ல தஞ்சாவூர், எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி, மாநிலமா இருந்தாலும் இயக்கப்பட்டு வருகின்றன. அதாவது சென்னையிலிருந்து புறப்படுபவர்களுக்கும் சிறப்பு ரயில்கள் இருக்கின்றது, கன்னியாகுமரியிலிருந்து புறப்படுபவர்களுக்கும் சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை சென்ட்ரலில் இருந்து தற்போது வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளுடைய வசதிக்காக
அரசு சார்பிலும் அதே போன்ற ரயில்வே துறை சார்பிலும் இந்த தெற்கு ரயில்வே சார்பிலும் சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக எக்மோரில் இருந்து இன்றைய தினமும் சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று தாம்பரத்தில் இருந்தும் சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. சென்னை சென்ட்ரலை பொறுத்தவரை சிறப்பு ரயில்கள் அதிகப்படியாக இயக்கப்பட்டு வருகின்றன. மக்களுடைய வசதிகளுக்காகவும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. தெற்கு ரயில்வே சார்பில் நாங்க வயநாடுக்கு போயிட்டு இருக்கோம். தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்காக வயநாடு போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு கிரவுட் எல்லாம்? எப்பயாவது தான் ட்ரெயின்ல போற ஹேபிட் உண்டு. திடீர்னு பாக்குறப்போ எல்லாரும் திடீர்னு எங்கேயும் ஒரு போருக்கு போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஒரே ரஷ்ஷா இருக்கு. வீட்ல இருந்து கிளம்பி வர்றதுக்கு 1 hourல வர வேண்டியது 2 hours ஆயிடுச்சு. அவ்வளோ டிராபிக்கா இருக்கு. வரீங்க இப்ப? நாங்க சென்னை ஐயப்பன் தாங்கன்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். ரொம்ப டிராபிக் பிளஸ் மழை வேற வர்றதுனால ஒன்னும் முடியல. பட் ஒரு வந்தாச்சு. டிக்கெட்லாம் எப்போ போட்டீங்க? டிக்கெட் வந்து 2 months பிஃபோரே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. கிடைச்சிச்சு அப்பவே? கிடைச்சது. புரியல. ரிட்டர்னும் போய் போட்டாச்சு. கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரெயின்ல போற அந்த ஒரு ஐ மீன் இந்த ஃபங்க்ஷன் டைம்ல சோ அது எப்படி இருக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். தெரியல எந்த மாதிரி இருக்குன்னு போய் தான் பார்க்கணும். இது எங்க ஊருக்கு போறது அந்த பிரச்சனை இல்ல. சேலம் நாங்க. ஆனா கண்டிப்பா டிக்கெட் கிடைச்சிருக்காது. ஸ்லீப்பர் கோச் பஸ்ல தான் போவோம். அது போனா இன்னும் சொல்ல வேண்டியதே இல்லை. அவ்வளோ டிராபிக்கா இருக்கும். இது தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அந்த பட்டாசு எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எல்லாம் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கூடாது. அதெல்லாம் எப்படி செக் பண்றாங்களா? எப்படி தெரியல மேம். போனாதான் தெரியும். ஏன்னா இப்ப முறை போறதுனால தெரியல எப்படின்ட்டு. சரி, நீங்க அதெல்லாம் சேஃபா கொண்டு போறீங்களா? எப்படி இருக்கு சேஃப்? நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாது இல்ல. ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும். ட்ரெஸ் நம்மளுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ் கேர்ள்ஸ்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நாளுக்கு 3 ட்ரெஸ் மாற்றுவோம். கண்டிப்பா அதெல்லாம் எடுத்துட்டு போவோம். பட்டாசு எல்லாம் அலௌடு கிடையாது இல்ல. சேஃப் இல்லாத குழந்தைங்கலாம் இருக்கு. நம்ம ரொம்ப சேஃப்டியா போகணும். குழந்தைங்களை அழைச்சிட்டு போறீங்க. ஸோ இன்னும் எப்படி இருக்கீங்க? அவங்களுக்குலாம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம், ஜாலியா இருக்க போறோம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. ஆனா எங்களுக்கு தான் தெரியும் அவங்கள வச்சு மேய்க்கிறது எப்படின்ட்டு. எத்தனை நாள் தீபாவளிக்கு லீவ் கொடுத்துருக்கீங்க? எப்படி ஒர்க் பண்றீங்களா? ஒர்க் பண்றோம். 2 பேருமே டீச்சரா இருக்கோம். எங்களுக்கு டியூஸ்டே வரைக்கும் லீவ் இருக்கு. 4 days ஹாலிடேஸ் இருக்கு. 4 daysமே வயநாடுல தான் இருக்க போறோம். தேங்க்யூ மேம். சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஊருக்கு போகிறேன் தீபாவளிக்கு. தீபாவளி எப்படி இருக்கு? கிரவுட்லாம் நல்ல க்ரௌடான டிராஃபிக்காக நல்ல டிக்கெட் எவ்வளோ நாள் முன்னாடியே புக் பண்ணிங்களா இல்லை எப்படி? டிக்கெட் ஆனால் தற்காலத்தை புக் பண்ண நான் ரஷ்ஷாக இருந்துச்சு. ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியாச்சு? இல்லை கிடைக்குமோ தெரியல. அவ்வளோ ரஷ் இருக்கு. அதுவும் தற்கால ட்ரை பண்ணணும். தற்கால் ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு சிலது ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விடுறாங்க. ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்கு. ஸ்பெஷல் ட்ரெயின் லேட் ஆகுங்க. ஆஃபீஸ் இருக்கு நெக்ஸ்ட் வீக்கில் லேட் ஆகும். இப்போ அதனால தற்காலில் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிடைக்குமா இல்லைன்னா ஜெனரலில் ஏறி போகிறோம். அதான் இப்போ வந்து பஸ்ல நிறைய சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுது. பஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. 3000 போகிறது. அதுக்கு ஃப்ளைட்டில் ஏறி வரலாம். அதனால ட்ரெயினில் புக் பண்ண வச்சு. ஆனால் எல்லாரும் ஹாப்பி தீபாவளி போகலாம். தீபாவளிக்கு ஊருக்கு போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தீபாவளிக்கு ஊருக்கு போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. ஃபேமிலியோட எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா ஜாலியாக இருங்க. பட்டாசு வந்து கையில் படாமல் வெடிச்சுக்கோங்க. யாருக்கு அடிப்படாமல் நல்லா பார்த்து தூரமாக நின்றே வைங்க. டிக்கெட் கிடைக்கிற அன்ரிசர்வ்ல தான் போட்டிருக்கேன் இப்போ. தேங்க்யூ. கேரளா டிக்கெட்டு அங்கே போய் எடுக்கணும். லோக்கலில் தான் போகணும். முன்னாடி டிக்கெட் ரிசர்வேஷன் ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ண ஆனால் கிடைக்கவே இல்லை. அது இப்போ 1 month இல்லை 2 monthக்கு முன்னாடி புக் பண்ணாலும் இந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. அதுதான் பிரச்சனை இருக்கு. எப்படி இருக்கு கிரவுடெல்லாம்? சாரி, கிரவுட் எப்படி இருக்கு? ரொம்பவா இருக்கு. இது நடக்கவே இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். நடக்கவே இல்லை. கனவு கூட பார்க்கல. இது டிக்கெட் எடுக்கல அப்படிங்கிறீங்க. பஸ்ல ட்ரை பண்ணிருக்கலாம்ல? பஸ்ல எல்லாம் இல்லை. பஸ்ஸிலும் ரொம்ப ரேட்டு ரொம்ப ஹையா இருக்கு. 4000 5000 எல்லாமே காமிக்கிறேன். அதுதான் நான் ஊருக்கு போன வேண்டியதானே. அதுதான் சரி பாக்க. எந்த ஊருக்கு போறீங்க? பெங்களூர் போறேன். நான் வந்து 2 மாசம் முன்னோட்டே டிக்கெட் எடுத்தேன். ஏன்னா லாஸ்ட் டைமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. 2 மாசம் முன்னோட்டே எடுத்துட்டேன். அதனால என்னோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கூட்டம் எப்படி இருக்குது? ரொம்ப கூட்டமா இருக்கு. சென்ட்ரல் பார்க்ல இருந்து வரையிலே ரொம்ப கூட்ட நெரிசலா தான் இருக்கு. ரிட்டர்ன் டிக்கெட் போட்டீங்களா? ரிட்டர்ன் டிக்கெட்டும் கன்ஃபார்மா அப்ப 2 months முன்னோட்டி புக்கிங் ஓபன் பண்ணலே போட்டேன். டிக்கெட்டே கிடைக்கல ஆக்சுவலா.
அன்ரிசர்வ் டிக்கெட்ல தான் புக் பண்ணியிருக்கேன். எந்த ட்ரெயினும் தெரியல. 10:30 மணி ட்ரெயின் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். செம்ம கூட்டமா இருக்கு இந்த தீபாவளி. ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. டிக்கெட் கிடைக்கவே இல்லை சுத்தமா. ரிட்டர்ன் வரும்போது தான் கிடைச்சிருக்கு. கிராக்கர்ஸ் வேற அங்க இருக்கு, எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. எனிவே எல்லாருக்கும் ஹேவ் ஏ ஹாப்பி சேஃப் தீபாவளி. குட் ஈவினிங். ஐ ஆம் நளினி. நான் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் டிக்கெட் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். 2 monthsக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு ஐ திங்க் ஜர்னி இட் வில் பி வெரி கம்ஃபர்டபுள். நிறைய பேர்த்துக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸே கிடைக்கல. ஆக்சுவலி இப்போ எனக்கு போகிறதுக்கு டிக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு, ஆனால் ரிட்டர்னுக்கு எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இல்ல இப்போ ஐஆர்டிசி சைட்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதுனால அந்த ஏஜென்ட்ஸ் புக் பண்ண முடியாது. அதனால ஸோ எங்களுக்கு வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நாங்கள் டைரக்டா புக் பண்ணோம், அதனால கிடைச்சது. இல்லைனா இப்போ இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட தீபாவளி டிக்கெட்ஸ் எனக்கு கன்ஃபார்ம் ஆனதில்ல. இந்த அந்த ஆப் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு டிக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க் டு ஐஆர்டிசி சைட். விஷ் யூ ஹாப்பி வெரி தீபாவளி. நான் சென்னையிலிருந்து குப்பம் போறேன். நான் 2 weeks பிஃபோர் 2 weeks இல்ல 2 months பிஃபோர் புக் பண்ணியாச்சு. அப்ப கிடைச்சிச்சு. கிரவுட்னா ஃபெஸ்டிவல் கிரவுட் தான். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் தீபாவளிக்கு சோ எப்படி கிரவுடட் இல்லலாம்? கம்பேரிட்டிவ்லி திஸ் இஸ் டூ மச் கிரவுட் ஐ திங்க். எப்படி பேபி எல்லாம் வச்சிருக்கீங்க? சோ எப்படி இது டிராவல் எப்படி? அதனால தானே புக் பண்ணுங்க. புக் பண்ணதுனால தப்பிச்சோம். இல்லைன்னா வந்து இட் வில் பி. டிக்கெட்டே இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. போயிட்டு டிடிஆருக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் போகணும். வேற வழி இல்லை. இப்போ எப்பயுமே லாஸ்ட் இயர் நீங்க பார்த்திருப்பீங்க தீபாவளி இந்த கிரவுட். சோ இப்போ எப்படி இருக்குது இங்க? எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இது. ஆமாம், ஏன்னா இது வரைக்கும் நம்ம போனதெல்லாம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் போல, நார்மல் டைம் தான் போயிருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு டிக்கெட் கிடைக்காது. 2 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணி அதுவும் கிடைக்கல. அந்த மாதிரி தான். இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளவு இருக்கு? 1 தான். கன்ஃபார்ம் ஆயிடும் நம்பிக்கை இருக்குது. கன்ஃபார்ம் ஆகலன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் ஆகணும். போகணும்ல, அதுக்காக தான். இது பெங்களூர். இங்க போலீஸ் செக்கிங்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா பட்டாசு, ஏன்னா தீபாவளி டைம்ல பட்டாசுலாம் எடுத்துட்டு போவாங்க. இப்போ வரைக்கும் உள்ள எப்படின்னு தெரியல. வந்த ரூட் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கு. எல்லாமே பேகு எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட முக்கிய பண்டிகைகளுக்கு 90 நாட்கள் முன்னதாகவே டிக்கெட் புக்கிங் என்பது தொடங்கப்பட்டுவிடும். அதற்கு ஏற்றாற்போல் அறிவிப்புகளும் ஒவ்வொரு முறையும் அட்டவணைப்படி கொடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த அட்டவணை அடிப்படையில் அந்த புக்கிங் என்பது நடைபெற்று வரும். அதன் பிறகு அந்த கூட்ட நெரிசலை கடைசி நேரத்தில் அவர்களுடைய விடுமுறையை கருத்தில் கொண்டு பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு என தனியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது போன்று சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது சென்னை சென்ட்ரலில் இருந்து சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று சென்னை எழும்பூரில் இருந்தும் சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய மக்களும் எளிய முறையில் செல்வதற்கு ஏதுவாக இந்த சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்கு ஏதுவாக தற்போது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சார்பில் அந்த சோதனை என்பது செய்யப்பட்டு வருகின்றது. அதை மீறி பட்டாசுகள் எடுத்து செல்லக்கூடிய பயணிகளுக்கு கடுமையான சிறை தண்டனை வழங்கப்படும் என்பதையும் அறிவுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இன்று மட்டுமின்றி நாளை மறுதினம் என தொடர்ந்து 22ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்பட இருக்கின்றன. தற்போது சென்னை எழும்பூரை பொறுத்தவரையும் சென்னை சென்ட்ரலை பொறுத்தவரையும் ஒரு இடங்கள்ல இந்த பராமரிப்பு பணிகள் என்பது நடைபெற்று வருவதன் காரணமாகவும் சிறப்பு ரயில்கள் அதிகப்படியாக தாம்பரத்தில் இருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினுமே ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லக்கூடியதற்கு ஏற்றாற்போர் சென்னை சென்ட்ரலில் இருந்தும் சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்பட்டுதான் வருகின்றன. தொடர்ச்சியாக சென்னை தெற்கு ரயில்வே சார்பில் சென்னை எழும்பூரில் இருந்து வெள்ளிக்கிழமை இரவு 11:35 மணிக்கு முன்பதிவில்லா அந்த ரயில் பெட்டிகள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 12 பெட்டிகளுமே வந்துட்டு முழுமையாக அன்ரிசர்வேஷனாக தான் இருக்கும். அவதில் வந்துட்டு யார் எப்படி வேணாலும் இந்த டிக்கெட் எடுத்துட்டு அதன் அடிப்படையில் அவர்களுடைய சீட்டை வந்துட்டு பிடித்து அவர்கள் வந்துட்டு பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறதையும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று முழுவதுமாக ரயில்வே போலீசார் வந்துட்டு தற்போது அங்க சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே தீபாவளி பண்டிகையை ஒட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வரும். அந்த அடிப்படையில் தற்போது
வரக்கூடிய அந்த பயணிகளை வந்துட்டு முழுவதுமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பின்னர் உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். அதே போன்று உள்ளேயும் மோப்ப நாய்கள் கொண்டும் சோதனை என்பது ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய அந்த பயணிகளுடைய உடைமைகள் அனைத்தையுமே சோதனை செய்வதை நம்மால் தற்போது நேரலையில் பார்க்க முடிகிறது. இது போன்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தீபாவளி பண்டிகைக்கு இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதோடு அதற்கு ஏற்றாற்போர் வந்துட்டு பல்வேறு விஷயங்களும் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நாளைய தினம் அதிகப்படியான மக்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை நோக்கி வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதனாலும் இன்னும் நாளை மற்ற ஒரு இடங்கள்ல பணிகள் தொடர இருப்பதன் காரணமாகவும் அதிகப்படியான மக்கள் நாளை செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் தற்போது பெரிய அளவில் கூட்டம் இன்றி சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம் காட்சியளித்தாலுமே தொடர்ந்து நாளைய தினம் இன்னும் அதிகப்படியான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.